ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் போயிட்டுருக்கு. நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், எல்லாத்தையுமே பார்ப்போம். எதையும் விட வேணாம் அப்படின்றது தான். உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை கவனிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, பாடத்துக்கு போகலாமா? ஓகே. போன கிளாஸில் நம்ம என்ன முடித்தோம்னா, லிட்டில் பை லிட்டில் அப்படின்னு முடித்தோம். அடுத்தது ஆன் த ஹோல் அப்படின்னா, ஆன் த ஹோல் அப்படின்னா மொத்தத்தில் அப்படின்னு அர்த்தம். மொத்தத்தில் நடந்து முடிஞ்சதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான்ப்பா. பொதுவாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆளாக பார்த்தோன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஆன் த ஹோல் இஃப் யூ லுக் அட் இட் ஐ எம் ரியலி ஹாப்பி, ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி. மொத்தத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆன் த ஹோல் அப்படின்னு சொல்ல முடியும். ஆன் த ஹோல் த ரிசல்ட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. மொத்தமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த என்ன ரிசல்ட் வந்ததோ அது எனக்கு திருப்தியாக தான் இருக்குப்பா, மன நிறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நம்ம லெட்டர்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது காரணமாக அப்படின்ற மாதிரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹெவி ரெயின் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வில் ரிமைன் க்ளோஸ்ட் டுடே அப்படின்ற மழையின் காரணமாக அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இல் ஹெல்த் ஹீ குட் நாட் ரைட் த எக்ஸாமினேஷன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இல் ஹெல்த் ஹீ குட் நாட் ரைட் தி எக்ஸாமினேஷன், யூ கேன் சே தட் வே. டு அண்ட் ஃப்ரோ, டு அண்ட் ஃப்ரோனா முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்ல முடியும். முன்னும் பின்னும். ஹீ வாக்டு டு அண்ட் ஃப்ரோ ஆன் தி பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் அவன் முன்னும் பொண்ணுன்னு ஒன்றுனா போக வர அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அப்படி இப்படி போகிறதுன்னு வச்சுப்போமே. டு அண்ட் ஃப்ரோ நார்மலாக அதுக்கு மீனிங் முன்னும். அதாவது நம்ம டைப்ரைட்டிங் படிக்கும்போது ஒரு காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, த டைப் ஃபேஸஸ் ஷுட் பி க்ளீன்ட் இன் டு அண்ட் ஃப்ரோ டிரெக்ஷன். இப்படி க்ளீன் பண்ணணும், இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க அந்த டைப் ஃபேஸை ப்ரெஷ்ஷை வச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற டஸ்ட்டு வெளியில் வந்துடும், இங்கே இருக்கிற டஸ்ட்டு வெளியில் போயிடும். இஃப் யூ க்ளீன் த டைப் ஃபேஸஸ் இன் சைட் வேஸ் இங்கே இருக்கிற அழுக்கு இந்த டைப் ஃபேஸில் வரும், இங்கே இருக்கிற டைப் ஃபேஸ் இங்கே வரும். அதனால் டூ அண்ட் ஃப்ரோனா முன்னும் பின்னும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஹீ வாக்டு டு அண்ட் ஃப்ரோ இந்த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் முன்னும் பின்னும் அப்படி இப்படி தாங்கி இப்படி இப்படி போயிட்டு நடந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் பை ஒன், ஒன் பை ஒன்னா ஒவ்வொருவராக, ஒவ்வொன்றாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னா ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராகவும் சொல்ல முடியும். ப்ளீஸ் பை ஹர் தீஸ் ஃப்ரேசஸ் ஒன் பை ஒன். எஸ், ஐ வாண்டட் டு டெல் யூ இன் த லாஸ்ட், பட் இட் இஸ் கம்மிங் இன் பிட்வீன். ப்ளீஸ் பை ஹர் தீஸ் ஃப்ரேசஸ் ஒன் பை ஒன். ஒன்று ஒன்றா சொல்லி பாருங்கள், மனசில் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அதுக்கு என்ன வாக்கியங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். அகெயின் ட்ரை டு ரிப்பீட் இட். ஓகே, அப்போ தான் நம்ம பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Please by her these phrases one by one. You should enter the classroom one by one in a row. கிளாஸ்க்கு எப்படின்னா ஒரு அசம்பிளி நடக்கும்போது ஒரு லைனாக விடுவாங்க. ஈச் லைன் கேன் கோ ஒன் பை ஒன். ஒரு லைனாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் இந்த லைன் உள்ளுக்குள்ளே கிளாஸ் ரூம், அவங்கவுங்க கிளாஸ்க்குள்ளே போவாங்க. ஒவ்வொருத்தராக பிரித்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன் பை ஒன்னா ஒவ்வொன்றா அப்படின்னு அர்த்தம். ஓகே. த க்ரோ had put the stones inside the pot one by one. ஒரு கல்லாக அந்த பானைக்குள்ளே போட்டுது. பானையில் தண்ணி வெளியில் வரும்னு பார்த்துது. தண்ணி வந்தவுடனே குடிச்சு ஓடி போச்சு. கதையில் பார்த்துருக்கோம், ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பார்ட் அண்ட் பார்சல். பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னா அது ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பழக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னா, எது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னா என்ன? கோயிங் த்ரூ வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப். Again you may be happy. Happiness is part and parcel of our life. Even sadness is part and parcel of our life.
இது வந்து ஒரு 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 அங்கம். இது வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது, ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, பார்சலில் ஒரு சின்ன பகுதி அப்படின்ற மாதிரி, அதுக்குள்ளே என்ன இருக்கோ அது ஒரு சின்ன பகுதி வெளியில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து பழக்கமாக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கேம்பிளிங் ஹேஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹிஸ் நேச்சர் அப்படின்ற மாதிரி. கேம்பிளிங் அப்படின்றது சூதாடுறது. அவனோட நேச்சர் அப்படின்றது வந்து அவனோட தன்மையில் வந்து இந்த கேம்பிளிங் அப்படின்றது ஒரு அங்கமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பிகம், அது அங்கம்னா என்ன, அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு. முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, பழக்கம் அப்படின்றது வந்து இட் பிகம்ஸ் அன் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்டோரியே சொல்லியிருக்கேன், அப்புறம் சொல்கிறேன். தென் அண்ட் தேர்னா அப்பொழுதே, அப்பப்போ அப்படின்னு சொல்ல முடியும். I told him then and there I would not help him. I told him then and there I would not help him. ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க. நான் அப்பப்போலாம் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்ப்பா. ஓகே, முன்னாடியே கேட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, எல்லாத்துக்கும் வந்து எங்கிட்டே வந்து நிற்காத, என்ன இப்படியே சொல்லித்தரேன், அகெயின் இது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கக்கூடாது. ஓகேயா? ஸோ ஹியர் வாட் இட் இஸ் மென்ட் இஸ் தட் I told him then and there I would not help him. நான் அப்பொழுதே அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே சொல்லிட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் we can keep this meaning. I told him that then and there that I would not help him. அந்த சமயத்துலேயே மூக்கு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டேன், நீ என்கிட்டலாம் எடுத்துகிட்டு வராத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். திருப்பி எதுக்கு எடுத்துன்னு வர நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்பொழுதே சொல்லிட்டேன் அப்படின்றதுக்கு தென் அண்ட் தேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். வித்தவுட் ஃபெயில்னா தவறாமல் அப்படின்னு அர்த்தம். தவறாமல்னா என்ன? ப்ளீஸ் பை ஹர்ட் தீஸ் ஃப்ரேசஸ் வித்தவுட் ஃபெயில். இந்த ஃப்ரேசஸை நீங்கள் தவறாமல் பை ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் டூ யோகா அண்ட் மெடிடேஷன் without fail in order to keep your health intact. உங்களோட உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் யோகாவையும் ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் பிராணாயாமையும் தவறாமல் செய்யுங்கள். வித்தவுட் ஃபெயில், தவறாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோப் ஆஃப்னா நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் நம்பிக்கையில்? In the hope of speaking English, he joined some institution. ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு கல்வி நிலையத்தில் சேர்ந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். In the hope of getting a job, I prepared for the interview really well. இந்த கம்பெனியில் எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்டர்வியூவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. In the hope of speaking, that is in the hope of getting a job in this company, he prepared really well, or he prepared very well for the interview அப்படின்னு சொல்லலாம். In favor ofனா ஆதரவாக அப்படின்னு சொல்ல முடியும். இன் ஃபேவர் ஆஃப்னா ஆதரவாக. ஐ எம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஏர்லி மேரேஜஸ். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறதுன்னு இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு படிப்பை முடித்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றதும் சில பேர் யோசிக்கிறாங்க. வாட் தே ஃபீல் இஸ் தட் தே வாண்ட் டு கோ ஃபார் எ ஜாப். அந்த ஜாப் போயிட்டு ஒரு 2 years 3 years நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இருந்ததுக்கப்புறம் many prefer going for a marriage. That is an accepted one. பட் என்ன பிரச்சனைனா, அவங்க படிக்கிறதே 25-26 வயசு மட்டும் படிக்கிறாங்க, ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் 3-4 வருஷம் வந்து அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கணும். 30 வயசு ஆகிடுது. 30 வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பொண்ணும் கிடைக்காது, பையனும் கிடைக்க மாட்டாங்க, போயிடும். So you need to fix up a time whereby you need to settle down in your life well by 25, 26, at the maximum 27. For girls before 24, for boys before 27.
This is the ideal marriage time, that is many people say that. Okay, and the difference also many expect just 1 year or 2 years. Normally வந்து 3 years and 4 years is the ideal difference. ஒரு maturity level between a boy and girl. A girl is matured enough to understand when she is 22, whereas a boy he understands only in 26. So the maturity level gap வந்து still it remains. அது வந்து சொல்ல முடியாது. Health wise பார்த்தாலும் வந்து ஒரு better understanding at the later point of time in their life வந்து this difference seems to be that is thought of. Okay, நம்ம ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். Okay, where we are? Yeah. I am not in favor of early marriages. I am not in favor of early marriages. அது பார்த்துட்டு இருந்தோம். Okay. Off and on. Off and on அப்படின்னா occasionally, எப்பொழுதாவது அப்படின்னு அர்த்தம். Off and on அப்படின்னு அர்த்தம். We do not go there often, just off and on. நாங்கள் அங்கே அடிக்கிறது போகிறது இல்லை, ஜஸ்ட் ஆஃப் அண்ட் ஆன்னா எப்பொழுதாவது தான் போகிறோம். we go there off and on, நாங்கள் எப்பொழுதாவது அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். we go there off and on அப்படின்னு சொல்ல முடியும். off and on அப்படின்னா எப்பொழுதாவது அப்படின்னு அர்த்தம். occasionally அப்படின்னு அர்த்தம். out of the question அப்படின்னு சொல்கிறோம். out of the questionனா அது கேள்வியே கிடையாதுப்பா, இட் இஸ் இம்பாசிபிள், நீ கேள்வியே கேட்காத அப்படின்ற மாதிரி, சான்ஸே இல்லை, அது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அவுட் ஆஃப் த கொஷின். ஜெர்மனிஸ் டிமாண்ட்ஸ் வேர் அவுட் ஆஃப் த கொஷின் அண்ட் இங்கிலாந்து ஆன்சர்ட் பை டிக்ளேரிங் வார். ஜெர்மனி கேட்ட கேள்வியெல்லாம் வந்துட்டு இங்கிலாண்டால் ஒத்துக்கவே முடியாததுனால இங்கிலாந்து வந்து வாரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சிம்பிளி அவுட் ஆஃப் கொஷின் அப்படின்ற மாதிரி. நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு வரும்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். நம்ம நிறைய விஷயம் இருக்குது நமக்கு லைஃப்பில், இது நடைமுறைக்கே ஒத்து வராது அப்படின்னு போச்சுன்னா வாட் இஸ் த அல்டிமேட் திங் விச் வி ஆர் கோயிங் டு டேக், தட் இஸ் வாட் இஸ் அல்டிமேட் ஆக்ஷன் விச் வி ஆர் கோயிங் டு டேக் அப்படின்ற மாதிரி வரும். ஹியர் இட் கம்ஸ் ஜெர்மனிஸ் டிமாண்ட்ஸ் வேர் அவுட் ஆஃப் தி கொஷின் அண்ட் இங்கிலாந்து ஆன்சர்ட் பை டிக்ளேரிங் வார் அப்படின்னு இருக்குது. ஓவர் ஹியர். ஓவர் ஹியர்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கம் ஓவர் ஹியர், நீ இங்கே வா. ப்ளீஸ் கம் ஓவர் ஹியர், நீ இங்கே வா. ஸோ ஓவர் ஹியர்னா ஐ வில் பி ஓவர் ஹியர் ஃபார் 1 week, ஃபார் a week. ஐ வில் பி ஓவர் ஹியர் ஃபார் a week. ஐ வில் பி ஓவர் ஹியர் ஃபார் a month. நான் இங்கே ஒரு வாரம் இருப்பேன், இங்கே ஒரு வாரம் இருப்பேன். ஓவர் ஹியர்னா இங்கே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓவர் தேர்னா அங்கே. ஐ வில் பி ஓவர் தேர் இன் another 30 minutes டைம். நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். ஐ வில் பி ஓவர் தேர் இன் another 30 minutes டைம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆல் சார்ட்ஸ் ஆஃப், எல்லா விதமான அப்படின்னு சொல்கிறோம். ஹீ செல்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் ஹிஸ் ஷாப். எல்லா விதமான பூக்களும் வந்து அவன் அந்த கடையில் விற்கிறான். ஆல் சார்ட்ஸ் ஆஃப், SORTS, சார்ட்ஸ் ஆஃப், OF, எல்லா விதமானக்கு வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஹீ செல்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் ஹிஸ் ஷாப். அவன் ஷாப்பில் எல்லா விதமான பூக்களும் விற்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, நிறைய பார்த்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் இங்கே எல்லோரும் சந்திக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பைஹர்ட் பண்ணிக்கோங்க, ஜாலியாகவும் இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வைங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை அப்படின்றது வந்து வாழ்வதற்கே, நம்ம வந்து துக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ட்ரை டு லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி அண்ட் மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி. தேங்க்யூ. இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் RK Talkies.